கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் விடுதலை வார்த்தை என்ற இந்த கிராஸ் டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இந்த 12வது மாதம் என்று சொன்னாலே ஒரு சந்தோஷத்தின் மாதம், கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையினுடைய ஒரு கொண்டாட்டத்தின் மாதமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக தேவகுமாரனாய் இந்த பூமியில் வெளிப்பட்ட இந்த நாட்களை ஒரு மாதம் முழுவதும் நம்ம கொண்டாட போகிறோம். இந்த நாளிலும் காலை நேரத்தில் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. அந்த ஆண்டவரை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாக பாடி நம் கர்த்தரை சோதரிக்க போகிறோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க வேண்டிய பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் எங்களும் சேர்ந்து நல்ல ஒரு பெரிய உற்சாகத்தோடு, ஒரு துதியின் அபிஷேகத்தோடு உன்னத தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவை சுமந்தாரையாம். கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சொல்லுங்களேன். கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தார். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அவர் தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உள்ளத்தை கேட்டாரே. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கல, உள்ளத்தை கேட்கிறாரு. நாம தேடி போகல, அந்த ஆண்டவர் நம்மளை தேடி வந்த தெய்வம். நம்மளை தேடி வந்த ஆண்டவராக இயேசுவை உயர்த்தி நம்ம பாட போகிறோம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேரம் ஒப்பு கொடுக்கலாமா? ஆமே. ரட்சிக்க வந்தவன், விடுவிக்க வந்தவன், அவரை உயர்த்துவோம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. பாடலாம் எல்லாம் சேர்ந்து. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, உங்களை என்னை தேடி வந்தார், நீ தேடி வந்தாரையா. சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து. நான் தேடி போக இயேசு தேடி வந்தாரே, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் கையில உயர்த்தி சொல்லுவோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கையில உயர்த்தி சொல்லுவோமா? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எங்களை நீங்க தேடி வந்த ஆண்டவரையா, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அப்பா, நாங்கள் தங்கத்தை கேட்கல, எங்களிடத்துல வெள்ளியை கேட்கல, எங்க உள்ளத்தை கேட்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த காலை நேரத்துல. அப்பா, பாவிகளை ரட்சிக்க வந்த தெய்வமே, நீங்க தான் எங்க வாழ்க்கையில எல்லாம். அப்பா, இந்த பண்டிகை நாட்கள்ல கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், கிறிஸ்து இல்லாத கிரியை எங்களுக்கு வேண்டாம்.
ஆராதனை நேரத்தில் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் இந்த பண்டிகை நாட்கள் நாங்கள் செய்கிற காரியம், நாங்கள் கொண்டாடுகிற புதிய வஸ்திரத்துக்குரிய காரியமா இருக்கலாம் ஆண்டவரே, அநேகருக்கு கொடுக்கிற காரியமா இருக்கலாம். எந்த பிரயாசத்தை செய்தாலும் அது கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா புகழும், எல்லா மாட்சிமையும், எல்லா கனமும் கர்த்தர் ஒருவருக்கே உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. தூதன் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்களே, உன்னத தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தரை துதிக்கிறது துதியில அப்பா நாங்கள் உண்மை மாத்திரம் பிரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒருவேளை இருளில், பாவ இருளில், அடிமைத்தனங்களில், சிற்றின்பங்களில் ஒருவேளை ஜனங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் என்றால், இந்த பண்டிகை நாட்களில் உண்மையான கிறிஸ்துமஸ் என்பது நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பாவ உணர்வு அடைந்தவர்களாய், பாவத்தில் நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் இருந்து நீங்கள் கொண்டாடுகிற பண்டிகை தான் உங்களுக்கு உண்மையான ஒரு கிறிஸ்துமஸா இருக்கும். உங்க வாழ்க்கையில் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. பாவிகளை வெறுக்கிற தேவன் அல்ல, பாவத்தையே அவர் வெறுக்கிறார். ஆண்டு உங்க உள்ளத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தீரப்பா, என்ன தேடி வந்தாரையா. கரம் பிடித்து நடத்திடுவா, கண்மலை மேல் இருத்திடுவா. கரம் பிடித்து கண்மலை மேல் நிறுத்திடுவா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. உமக்கே மகிமையும், உமக்கே கனமும் மாட்சிமை உண்டாகட்டும். நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆராதித்த நம்முடைய பிள்ளைகளுடைய ஆராதனை கர்த்தர் கேட்டு முதல்ல கொடுத்த மகிமையினால நிரப்பினதற்காக நன்றி. தொடர்ந்து ஆவியானவரே நீங்க வார்த்தை மூலமா பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பண்டிகை நாட்களிலும் கூட ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் 11 மாதங்களை நாம் தாண்டி புதிய மாதத்துக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் மாதம், 12வது மாதம். ஒரு கடும் குளிர் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் அநேகருக்கு கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே ஒரு பெரிய சந்தோஷம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய கொண்டாட்டமே இந்த பண்டிகை நாட்களில் அனுசரித்து கொண்டிருக்கிறோம், அனுசரிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு பிறந்த இந்த நாளை குறித்தும் அவர் இந்த பூமிக்கு என்ன நோக்கத்தோடு கடந்து வந்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நான் ஒரு வேத பகுதி எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிற நமக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்ன நம்மளை ரட்சிக்கும்படியாகவே ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில பிறந்தார் என்று, தாவீதின் ஊரிலே பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் யாருக்காக பிறந்தார்? யாருக்காக பிறந்தார் என்றால் நமக்காக தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில பிறந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இயேசு நமக்காக இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டார், நமக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால் இயேசு பூமிக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்ன? முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த பூமிக்கு ரட்சிக்க வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இரட்சகராகிய கிறிஸ்து இயேசு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ ரட்சிக்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிலிருந்து நம்மளை ரட்சிக்க போகிறாராம்? அப்போ இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது ரட்சிக்க வந்தார். எதிலிருந்து ரட்சிக்க போகிறாரா? முதலாவது நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது,
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் தாவீது ஊரில் பிறந்தாரு. ஆனா எதற்கு பிறந்தாராம்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அநேக இழப்புகள், இன்னைக்கு எதெல்லாம் நம்ம இழந்து போனோம், எதை நம்ம இழந்து நிற்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் நீங்கள் அநேகர் இந்த வேத பகுதியில் நீங்கள் தியானித்திருப்பீர்கள். சகைவை குறித்து அநேகருக்கு நன்று அறிவீர்கள். சகை எரிகோவில் பிரவேசித்து அவர் நடந்து வருகையில் இயேசு வருகிறார் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரியதான ஐஸ்வர்யவான் இந்த சகையோ அவன் குள்ளனாய் இருக்கிறான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்கும்படியாக அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்வார் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். இயேசு நடந்து வருகிறதை பார்க்கும்படியாக வேதத்தில் வாசிக்க முடியும். லூக்கா 19 அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த இடத்துல இயேசு வந்த உடனே இயேசு அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரம் கீழே இறங்கி வா, அவன் வீட்டில் என்ன செய்யணும்? தங்கணும். அநேகருக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். சகை வீட்டுக்கு ஆண்டவர் கடந்து போனவனே எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள், ஆண்டவர் இயேசு பாவியான வீடுடைய வீட்டுக்கு கடந்து போகிறாரே என்று சொல்லி. ஆனால் இயேசு அந்த வீட்டுக்கு கடந்து போன உடனே தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அவன் அறிக்கையிட்டவனாய், அவன் மனமாற்றம் அடைந்தவனாய் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகிறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவரே, ஒருவேளை நான் ஒரு மனிதனிடத்தில் ஆஸ்தி அநியாயமாக நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு என்ன செய்கிறேன், நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த உடனே இயேசு அந்த சகைவை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறான். அப்ப பாருங்க, சகையு ஏதோ ஒன்னை இழந்திருந்திருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமாதானத்தை இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு தேவனுடைய கிருபையை இழந்திருக்கலாம், தேவனுடைய பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம், தேவனுடைய மகிமையை அவன் இழந்து போய் வாழ்ந்திருக்கலாம் அந்த சகையும். ஆனா இயேசு அவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே பாருங்க, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ இயேசு எதற்கு வந்தாருன்னா ரட்சிக்க தான் வந்தார். இன்னைக்கு அநேகர் சகைவை போல மரத்தில் உட்காந்து இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து இயேசு எப்படிப்பட்டவன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த பண்டிகை நாட்களில் உண்மையான கிறிஸ்மஸ் என்பது எது தெரியுமா? உள்ளத்தில் சகைக்குள்ள ஒரு மாற்றம் வந்து தன்னை அர்ப்பணித்து, உனக்கு விரதமான பாவம் செஞ்சுட்டேன், நாளைத்தனையா நான் திருப்பி தர்றேன்னு சொல்லி அவன் அர்ப்பணித்த பொழுது அவனுக்கு ரட்சிப்பு, அவன் வாழ்க்கையில் ரட்சிப்பு. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையில் எப்போ நீங்கள் மனமாற்றம் அடைகிறீர்களோ அப்பொழுது ரட்சிப்பு. அப்ப ஆண்டவர் இயேசு உங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, இழப்பில் இருந்து அவன் ஏதோ ஒன்னை இழந்து போனான். இழப்பில் இருந்து வசனம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவும். 10ஆம் வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷம், இழந்து போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு திருப்பிக் கொள்ள உதவி செய்ய போகிறார். அதற்கடுத்து ஆண்டவர் எதில் ரட்சிக்க வந்தாராம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பார்த்தோம், இழப்பிலிருந்து இழந்து போனதை ரட்சிக்க இயேசு வந்தார். இரண்டாவது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவங்களை நீக்கி பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை கொடுக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் குடித்தோம், ஆடம்பரத்திலையும் சிற்றின்பங்களையும் அநேக ஆடம்பரமான காரியங்களில் தங்களுடைய பணங்களை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம செலவு செய்கிறோம். கிறிஸ்து அதில் பிரியப்படுறாரா? வேதம் சொல்லுகிறது, பாவத்தோடு நீங்கள் அநேகர் பார்க்கும் பொழுது பண்டிகை நாட்களில் குடித்து வெறித்து ஆட்டம் பாட்டம். ஆனால் வேதம் சொல்லுகிற இயேசு வந்தவருடைய நோக்கமே பாவியை ரட்சிக்க தான் வந்தார். ஆனால் குடிக்காதவங்க கூட இன்றைக்கி அநேக நாட்கள் என்ன செய்யறாங்க, இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் குடிச்சுக்கிறேன், இந்த நியூ இயருக்கு நான் குடிச்சுக்கிறேன் பிரதர், அன்றைக்கி தான் நான் சந்தோஷமாக இருக்கேன், சொந்த பந்தத்தோடு எல்லாரும் இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது உண்மையான கிறிஸ்மஸாக இருக்காது. நிச்சயமாக ஆண்டவர் இயேசு துக்கப்படுவார். ஆண்டவர் இயேசு துக்கப்படுவார். அவர் பிறந்ததனுடைய ஒரு நோக்கமே வேதம் சொல்லுகிற, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவர் சகல ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்.
ரட்சகர் பிறந்ததை இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கொண்டாட போகிற நம்ம ரட்சிப்பிலிருந்து என்ன செய்கிறோம்? விலகி போயிடுறோம், அடிமைத்தனத்தில் மாட்டிடுறோம். பாவத்துக்கு அடிமை, ட்ரெஸ்ஸுக்கு அடிமை, சிற்றின்புக்கு அடிமை, உலக வழிபாட்டுக்கு அடிமை, உலக ஆடம்பரத்துக்கு அடிமை, பாரம்பரியத்துக்கு. இன்னைக்கு ஒரு கூட்டம் பாரம்பரியத்துக்கு அடிமையாக இருக்குது. எங்கள் தாத்தா அதை செஞ்சார், எங்கள் சபையில் அதை செஞ்சார், இதை கர்த்தருடைய இந்த அடிமைத்தனத்தை விளக்கும்படியாகத்தான் ரட்சிக்க தான் இயேசு வந்தார். இன்னைக்கு இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு கிறிஸ்துவை நான் சந்தோஷப்படுத்துகிறேன், இயேசு பிறந்தார்ன்ற சந்தோஷத்தை நான் கொண்டாடுறேன்ற பேரில் அநேகர் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை துக்கத்தை என்ன செய்கிறோம்? ஆண்டவர் இயேசுவுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். உண்மையான கிறிஸ்மஸ் நீங்கள் பாவியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது தான் அந்த நாள் உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸாக இருக்க போகிறது. மூன்றாவது நான் பார்க்கிற பொழுது ஆண்டவர் எதிலிருந்து உங்களை ரட்சிக்க போகிறாரா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 74வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். லூக்கா 1:74 வசனம். தமது ஜனங்களை சந்தித்து மீட்டு கொண்டு தம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே தமது இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மூணாவது நம்ம எதுக்கு வந்தாராம்? சத்ருவின் கைகளிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு. பாருங்க, சத்ரு நம்மை பகைக்கிற பகைவர்கள். நீங்கள் ஒரு கூட்டம் நம்மளை பகைக்குதான். சில பேர் சொல்லுவாங்க, பிரச்சனை பிரதர், நீங்கள் சொந்தத்தில் நான் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், வேலை ஸ்தலங்களில் சில பகையை நான் சந்திச்சிருக்கிறேன், சில குழப்பத்தோடு நான் போகிறேன், என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, சில பகைகர்கள் எங்களை சுற்றி இருக்கிறாங்க, என்னோடு நல்லவர்களை போல பழகிட்டு எனக்கு விரதமாக தீமை செய்கிறாங்க. உங்களை பகைக்கிறவங்க இருக்கிறாங்களா? உங்களுக்கு விரதமாக சத்துரு இருக்கிற உங்கள் வளர்ச்சியை பார்த்து சத்துருவான்னு நினைக்கிறாங்களா? உங்களை குறித்து எப்படி துர்ச்செய்தியை பரப்புறாங்களா? நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு. இயேசு உங்களை சந்திக்க வர்றாரு. ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ நம்ம சந்திக்க போகும் பொழுது அவரிடத்துல நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்லுவோம், வளவளம்லாம் பேசவே மாட்டோம். முக்கியமான காரியம் எதுவும் இருக்கோ அதை மாத்திரம் என்ன செய்வோம்? சொல்லுவோம். அப்படி தானே? ஒருவேளை என்ன செய்வோம்? நம்ம ஒரு பெரிய ஒரு மனு மாதிரி எழுதி என்ன செய்வோம்? அவங்களை சந்திக்கும் பொழுது நான் கொடுப்போம், நான் இந்த காரியத்தை நான் கொடுப்பேன், அவர் எனக்கு என்ன செய்வார்? நிறைவேற்றி முடிப்பார். இயேசு உங்களை என்னை சந்திக்க வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பிரச்சனையை தீர்க்கும்படியாக, நமக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்களை மாற்ற ஆண்டவர் நம்மளை சந்திக்கிறார். ஆண்டவர் நம்மளை சந்திக்க வரும்பொழுது நம்ம என்ன செய்யணுமோ அதை சரியாக நம்ம செஞ்சுட்டோம், ஆண்டவர் சரியான கனத்தை முக்கியத்துவத்தை கொடுத்துட்டோம்னா நிச்சயமாக அந்த சந்திப்பு பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை அந்த சந்திப்பில் ஆண்டவர் இயேசுவை நம்ம அசட்டை பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த சந்திப்பில் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லலை அப்படின்னா, அந்த சந்திப்பில் முக்கியமான அந்த எம்எல்ஏவோ எம்பியோ பெரிய ஒரு கவர்னராக இருக்கலாம், நம்ம எதை சொல்லணுமோ சொல்லாமல் நம்ம நேரத்தை கடத்திட்டோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் அந்த சந்திப்பு பயனற்றதாக போயிடும். ஆண்டவர் இயேசு இந்த பண்டிகை நாட்கள் 2022 கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாட போகிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை சந்திக்க விரும்புகிற அந்த சந்திப்பு முக்கியமான சந்திப்பாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறவங்க சந்திக்கிற தேவன் மாத்திரமல்ல, சத்துருக்களில் நின்றோம் உங்களை பகைக்கிற பகைவர்கள் கையில் நின்று விடுவீங்க. அநேகர் பிடிச்சு வச்சிருக்கிறான் பிசாசு. கடன் பிரச்சனை பிசாசு, தரித்திரன்ற பிசாசு, சாபன்ற பிசாசு, முன்னோர்களுடைய பாவன்ற பிசாசு சத்துரு உங்களை கைகளை பிடிச்சு வச்சிருக்கிறானா? அவன் பிடிச்சு வச்சுட்டு விடமாட்டேன்னு சொல்லி அவன் உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறான். சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை வைத்து ஆண்ட சகல துறைத்தனங்களை அதிகாரங்களையும் சிலுவையில் வெளியலங்க கோலமாக்கி உரித்து ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறாரு. அவர் உங்களை மீட்டெடுக்க வந்திருக்கிறார். சத்துருக்கள் கைகளில் இருந்து, அடிமைத்தன கைகளில் இருந்து, பிசாசின் போராட்டங்களிலிருந்து மீட்டெடுக்க ஆண்டவர் இயேசு, ரட்சிக்க ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். இழந்து போனதிலிருந்து மீட்டெடுக்க ஆண்டவர் வந்தார். பாவத்திலிருந்து உங்களை ரட்சிக்க இயேசு வந்தார். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது பகைவர் கைகளிலிருந்து, சத்துரு கைகளிலிருந்து ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நிச்சயமாய் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இரட்சகராக இருந்து அந்த ரட்சிப்பின் நோக்கம் நிறைவேறப் போகிறது. ரட்சிக்கத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாரும் ஒரு சில தலைகளை தட்டம் அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. கூரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே.
பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. சொல்லுவோம், ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. பாவ கரைகளை போக்குகிறவன், பாவத்தில் நீங்கள் இரட்சிக்கிற தேவன், கல்வாரி நாயகன் இயேசு ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த பண்டிகை நாட்களையும் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாங்கள் அனுசரிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நான் டிவி மூலமாக, இந்த கிராஸ் டிவி மூலமாக இந்த விடுதலை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருதயம் தொடப்பட்டவர்களாய், மனமாற்றம் அடைந்தவர்களாய், ஒரு பக்தியுள்ள, ஒரு பரிசுத்தமுள்ள, தேவன் பிரியப்படுகிறதான ஒரு பண்டிகை நாட்கள் அனுசரிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தையின் மூலமாக எல்லாரும் விடுவிக்கப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தோடு கடந்து போக அப்பா நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.